நல்ல யூஸ்ஃபுல் கொஸ்டின் ஐயா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து நம்மள அப்படி யோசித்து எழுத வச்ச மாதிரி இருந்தது. சோ அதனால ஐ மீன் நிறைய பேருக்கு அவங்க யுனிக்னஸே என்னன்னு தெரியாம இருக்கலாம், யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை என்னத்தையோ இருக்கிறோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் அ டைம் டு திங்க் ஹூ ஆர் வி ரியலி, நம்மகிட்ட இருக்கிற யுனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குட், ஐ எம் ரியலி கிளாட் நீங்க எல்லாம் எழுதி இருக்கிறீங்க அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, we are going to take up the main leadership series course. ஒரு கோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் தான் எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகளை தான் நான் வந்து இன்னைக்கு அறிமுகம் செய்ய போறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் கோர்ஸ் வந்து வெர்ஷன் அவைலபிள் பிளஸ் பிரிண்ட் வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது வேணும், தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸோட ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்க அதை ஃபில்அப் பண்ணி எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, யாராவது ஒரு அட்ரஸுக்கு நான் அதை ஒருவேளை பிசிக்கல் காப்பீஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, நான் வந்து பிசிக்கல் காப்பீஸை ஒரு அட்ரஸுக்கு அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா அதுல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பைபிள் பேசேஜ் இருக்கும், பிளஸ் அதுக்கு படிக்க வேண்டிய ஆர்டிகிள்ஸ் இருக்கும். அதை நீங்க வாசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா we will have discussion in the Friday evenings. சரிதானா? ஸோ இன்னைக்கு வந்து ஐ எம் கோயிங் டு பேசிக்கலி இன்ட்ரடியூஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். சரிதானா? அதுக்கு தான் அந்த 2 பைபிள் பேசேஜ் கொடுத்துருந்தேன். லூக்கா 1:1-4 அப்போஸ்தலர் 1:1-4 வாசிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த பைபிள் பேசேஜ்ல இருந்து தான் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னா டக்குன்னு உங்க மனசுல வர்றதெல்லாம் சொல்லுங்களேன். உங்க மனசுல என்ன தோணுது? சர்ச், கிறிஸ்தவர்கள், சபை, அப்புறம் பவுலோட ஊழியம், பவுலுடைய ஆரம்பம், திருச்சபையின் ஆரம்பம், உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம். சரி, எருசலேம்ல இருந்து ரோமாபுரிக்கு எப்படி நற்செய்தி போனதுங்கிற வரலாறு. ஓகே, வரலாறு. எருசலேம்ல இருந்து ரோமாபுரிக்கு எப்படி நற்செய்தி போனதுங்கிற வரலாறு. சவுல் பவுலானது. ஓகே, ரைட். Through Holy Spirit, God's work, continuation of God's work. அப்புறம் பிரஜாதிகளுக்கும் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல கீ ரோல் ப்ளே பண்றாரு. அது வந்து ஏதோ யூதர்களுக்கு மட்டும் இல்ல, புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவங்களுக்கும் சுவிசேஷம் போகுது. வெரி குட், ரைட். மேபி a silly question. Acts of the Apostles எழுதுனது யாரு? லூக். அப்படியா? லூக். எஸ், லூக் தானா? மத்தவங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஓகே, லூக் தான். ஆக்சுவலா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல வந்து அப்படியே கண்டினியூவேஷனா இருக்கும். இட்ஸ் நாட் 2 புக்கா டிவைட் ஆயிருக்காது. லூக்குடைய கண்டினியூவேஷனா தான் இருக்கும். நம்முடைய இதுக்காக நம்ம வந்து அத 2 புக்கா பிரிச்சிருக்கிறாங்க. யாரோ ஒரு வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்க. ஓகே, பெட்டர், ரைட். நான் ஏற்கனவே சொன்ன பேசேஜஸ்க்கு திருப்பிக்கோங்களேன். லூக்கா முதல்ல பார்ப்போம். லூக்கா 1வது அதிகாரத்துக்கு வாங்க.
ஓகே, லூக்கா 1வது அதிகாரத்துல யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? Theophilus. Theophilus. ஓகே, தியோபிலஸ்னா யாரு? எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? Roman government official or ஓகே, ரோமன் கவர்மெண்ட் அபிஷியல்னு ஒருத்தர் சொல்றாங்க. வேற யாருக்கும் ஐடியா? அது பர்டிகுலர் பர்சனோட நேம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு மீனிங் வந்து தேவநேசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, சோ அதனால அது ஒரு புனைப்பெயர் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே, புனைப்பெயருக்கு மகாகணம் பொருந்திய அப்படின்னு எழுதுவாரா? அதாவது லூக்கா வந்து சொல்லும்போது தேவநேசன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றாரு. அதனால அந்த பேர் சொல்றாரு. ஓகே, right. Brother, I think so. It's a name or a honorary title. I mean, ரெண்டு ஆர்கியூமெண்ட்டையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஒண்ணு வந்து தியாஸ் பிலாஸ், கூகுள் பண்ணி சொல்லிருக்கேன். தியாஸ்னா காட்னு அர்த்தம், பிலாஸ்னா நேசிப்பவர்னு அர்த்தம், கடவுளை நேசிப்பவர். ஸோ அதனால சில கமெண்டேட்டர்ஸ் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு எல்லாருக்கும் எழுதுறாரு, யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்காக எழுதுறாரு. ஏன்னா அதே பேரு வந்து அப்போஸ்தலர் 1லயும் கண்டினியூ ஆகுது. அப்போஸ்தலர் 1:1 பாத்தீங்கன்னாலும் தியோபிலேவேன் தான் ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு ஆர்கியூமெண்ட். ஸோ புனைப்பெயர் அல்லது தேவனை நேசிக்கிற எல்லாருக்காகவும் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் அப்படின்னு. ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் வந்து நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், இட் மே பி அ ரோமன் அஃபீஷியல். ஏன்னா இது எப்போ காலகட்டம் எப்ப எழுதப்படுது அப்படின்னா, முதல்ல கிறிஸ்தவர்களை பெர்சிக்யூட் பண்ணது வந்து ஜூவிஷ் பீப்புள் தான். ஜூஸ் தான் முதல்ல பெர்சிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூவிஷ் பெர்சிக்யூஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்பதான் ரோமன்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது என்னடா இவ்வளவு நாள் வந்து இவங்க ஏதோ ஜுடாயிசத்துல இருக்கிற ஒரு பிரிவுன்னு தான் கிறிஸ்டியானிட்டியை யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப இவங்களே அடிச்சு விரட்டுறாங்களே, அப்ப இது வந்து வேற குரூப் போல அப்படின்னு ரோமன் பெர்சிக்யூஷன் வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால ரோமன்ஸ் பெர்சிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ தியோபிலு அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரிக்கு வந்து ஜீசஸ் மூவ்மெண்ட்டை ஒரு ஃபுல்லா அதனுடைய ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக லூக்கா வந்து இந்த ரெண்டையும் எழுதுறாரு, சுவிசேஷத்தையும் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலரையும் எழுதுறாரு. அப்படிங்கிறது ஒரு பொதுவாக ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கான்செப்ட். சரிதானா? ரைட். இப்ப we are not going to spend most of the time in யார் எழுதுனா, எப்ப எழுதுனாங்க, அதுலலாம் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். மாறா இதுல இருந்து சபைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ரைட். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, we have to find out why Luke wrote Acts. அதாவது இது லூக்குக்கு மாத்திரம் இல்லைங்க, நீங்க எந்த பிப்ளிக்கல் புக்கை படிச்சீங்கன்னாலும் முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆங்கிலத்துல அது என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஸ் தி ஆத்தர்ஸ் இன்டென்ஷன்.
ஆத்தருடைய இன்டென்ஷன் என்ன, எதற்காக இந்த புத்தகத்தை இங்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதுல இருக்கிற ரியல் மீனிங் என்ன அப்படின்னு we can get closer to the meaning. ஆத்தர்ஸ் இன்டென்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் என்ன காரணத்துக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்காம உள்ள போய் நம்ம வாட்டுக்கு இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா the original intention நம்ம மிஸ் பண்ணிரும். So it will lead to misinterpretation. தவறான விளக்கங்களுக்கும் அர்த்தப்படுத்துதலுக்கும் நிறைய பிரச்சனை அதுலதான் அங்க மாட்டிக்கிடுது. இயேசு கிறிஸ்து ஓமைகளை சொல்றார். அந்த ஓமைகள் சொல்லப்பட்டதுக்கான அங்க எழுதப்பட்டதுக்கான ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் என்ன? சில நேரம் அந்த பேரபிள்லயே இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, நாம் விடாமல் ஜெபிக்கும்படி இருக்கும்படிக்காக இந்த பேரபிள சொன்னாரு அப்படின்னா அந்த பேரபிள அந்த ஆத்தர் எழுதுறனுடைய இன்டென்ஷன் இதுதான், அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது. சோ எல்லா புக்குக்கும் பர்டிகுலர்லி எபிசல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எதுக்காக பிலிப்பியரை எழுதுறாரு? எல்லாம் சந்தோஷமா இருங்கள்னு பிற்காலத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க. இதுல இருந்து அதுக்காகவா எழுதினாரு? இல்ல, பிலிப்பியர் எழுதுறதுக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. எல்லா புஸ்தகங்களுக்குமே there is an author's intention. அத நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் இன்டர்பிரேஷன் கிளியரா இருக்க முடியும். இன்னைக்கு மோஸ்ட் கன்ஃபியூசிங் புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஒவ்வொருத்தரும் தாறுமாறா வியாக்கியானம் பண்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அப்போஸ்தலருடைய ஹோல் இன்டென்ஷனே பரிசுத்தாவியானவர், அவ்வளவுதான். பரிசுத்தாவியானவர் எப்படி கொடுக்கப்பட்டார், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம்னா என்ன, அந்நிய பாஷைனா என்ன. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய இன்டென்ஷன் பேப்டிசம், ஞானஸ்நானம், அதுவும் எந்த நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கறது அப்படின்னு அது ஒரு குரூப்பு. அதுதான் முக்கியம், வேற எதையும் நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல, இது சபையை பற்றியது. அப்ப we are confused. எது இப்ப முக்கியமானது? பரிசுத்தாவியானவரை பத்தி மட்டும்தான் அவர் எழுதுறது நோக்கமா, அல்லது பேப்டிஸ பத்தி இது மாதிரி இருக்கிற சர்ச் பிராக்டிசஸ பத்தி எழுதுறது நோக்கமா? என்ன நோக்கத்துக்காக லூக்கா இதை எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதல்ல வாங்க லூக்கா 1க்கு திருப்பி இருப்பீங்க. லூக்கா சுவிசேஷம் எழுதப்படுகிற பொழுது அவர் என்ன சொல்றாரு 2வது வசனத்துல? யாராவது வாசிங்களா 2வது வசனத்தை? They wrote what we have been told by those who saw these things from the beginning and to proclaim the message. எங்க நிறைய பேர் எழுத தொடங்கிட்டாங்க அப்படின்னு எதுல வருது? இங்கிலீஷ்ல 3வது வசனமா? And so, Your Excellency, because I have carefully studied all these matters from their beginning, I thought it would be good to write an orderly account for you. Okay. I do this so that you will know the full truth about everything which you have been taught. Okay. அது மட்டும் இல்ல, தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அநேகம் பேர் சரித்திரத்தை எழுதுவதற்கு ஏற்பட்டபடியினால் அப்படின்னு இருக்கும். அது ஃபர்ஸ்ட்ல வருதுங்கய்யா. Many people have done their best. Many have undertaken to set down an orderly account. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்ட காலத்துல நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அவர்களுக்கு தெரிந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் லூக் என்ன சொல்றாருன்னா, I am going to give you an orderly account அப்படின்னு சொல்றாரு.
சரி, இப்ப ஆர்டர்லி அக்கவுண்ட்னா லூக்ஸ் காஸ்பல்ல நடந்த இன்சிடென்ட்ஸுக்கு லூக்கா வந்து ஐ விட்னஸா இல்லையா? ஐ விட்னஸ் இல்ல. ஐ விட்னஸா அல்லது இல்லையா? ஐ இல்ல, விட்னஸ் ஐ இல்லையா? விட்னஸ் இல்ல. ஓகே, ஐ தட்ஸ் விட்னஸ் குட். இல்ல. லூக் வந்து காஸ்பல்ல நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு ஐ விட்னஸஸ் கிடையாது. ஏன்னா அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் வந்து விசாரித்து தான் எழுதுறேங்கிறார். தேர்ட் வேர்ஸ்ல இருக்குது இல்லையா இங்கிலீஷ்ல, ஐ டு டிசைடட் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேட்டிங் எவ்ரிதிங் கேர்ஃபுல்லி ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட். கண்ணார கண்டவர்களிடத்திலே நாங்கள் விசாரிக்கிறேன், கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அப்படின்னு இருக்குது. ஆனா ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்ல வர்றப்போ was he an eyewitness for certain incidents or not? Yes, he was Yes. an eyewitness. நிறைய நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் சாப்டருக்கு அப்புறம் வி பேசேஜஸ்னு வர ஆரம்பிக்கும். வி, நாங்கள். பவுல் வந்து மாசிடோனியன் விஷன் பெற்றுக்கொள்ளுகிற பொழுதே வி பேசேஜஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. பவுலுக்கு அந்த மக்கதோனியாவில இருந்து வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு தரிசனம் வந்தது, அதை எங்கிட்ட சொன்னாரு, உடனே நாங்கள் கிளம்பினோம், வி ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அது வி பேசேஜஸ் வந்து நிறைய இடத்துல லூக்கா வந்து அக்கம்பெனி பண்ணுவார், பவுல் கூட ஊழியத்துல அக்கம்பெனி பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு ஸ்லைட் டிஃபரன்ஸை நம்ம புரிந்து கொள்ளணும். லூக்கால வந்து he was not a eyewitness, but in Acts of the Apostle சில இன்சிடென்ட்ஸுக்கு he was part of the team. அந்த ஐ விட்னஸஸா அவரு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து இட்ஸ் a difficult book for group Bible study. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவிட்டி தான் ப்ராப்ளம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலக்டிவ் அப்ரோச்ல ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல படிக்கிறது. ஒரு சிலர் ஹோலி ஸ்பிரிட், ஒரு சிலர் பேப்டிசம், ஒரு சிலர் சர்ச் பிராக்டிசஸ், இதையே வச்சுக்கிட்டு செலக்டிவிட்டியோட வர்றதுனால we have trouble in understanding acts of the apostles. Okay, but அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் we are trying to find out what is the author's intention. சரி, ரைட். நீங்க நிறைய பேர் நினைக்கிறது தான், நீங்க எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, நீங்க பதில் சொல்லுங்க. ஆக்ட்ஸ வந்து சர்ச் ஹிஸ்டரி புக் அப்படின்னு சொல்லலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து ஒரு திருச்சபையினுடைய சரித்திரத்தை எழுதுகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? எஸ், சொல்லலாம். சரித்திரத்தையும் அது கூட வேற. காசா பணமா சொல்லுவோங்கிறீங்க? சொல்லலாங்கய்யா. சொல்லலாம், சொல்லலாம். சொல்லலாம். சரி, ஓகே. என்னுடைய கொஸ்டின் வந்து, நீங்க சர்ச் ஹிஸ்டரி அப்படின்னு அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்தியாவுல நடந்த சர்ச் ஹிஸ்டரி ஏன் இல்ல? ஏன்னா அதே காலகட்டத்துல தோமா இங்க வந்துட்டாரு, 52லயே இங்க வந்துட்டாரு. வந்து இங்க ஊழியம் பண்றாரு, இங்க சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதை பற்றிய வரலாறு எங்கே? இந்தியா மட்டும் இல்ல, ஈவன் பல நாடுகளுக்கு அதே பீரியட்ல சுவிசேஷம் வந்து பரவி விட்டது. ஏன் அதெல்லாம் எழுதாம சில இடங்களில் நடைபெறுகிற திருச்சபையினுடைய சரித்திரத்தை எழுதுகிறார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நீங்க இத வந்து யூ cannot treat it as a mere church history book. It's not a church history book. திருச்சபையினுடைய சரித்திரத்தை தான் முழுமையாக எழுதுகிறார் அப்படின்னு we cannot come to a conclusion. ஏன் அப்படின்னா நிறைய இது வந்து மிஸ் ஆயிருக்கு. நிறைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன், மற்ற ஏரியாவில் நடந்த சர்ச் ஹிஸ்டரிலாம் வந்து இவர் எழுதவில்லை.
இப்ப சர்ச்சு ஹிஸ்டரியை எழுதணும் அப்படின்னு லூக்காவுடைய இன்டென்ஷனா இருந்திருந்தா அவர் வந்து இந்தியாவினுடைய சர்ச் ஹிஸ்டரியை கொண்டு வந்திருக்கணும், மற்ற யூரோப்புக்கு எப்படி போச்சு அப்படின்னு கொண்டு வந்திருக்கணும், மற்ற தேசங்களுக்கு எப்படி எல்லாம் போச்சு அப்படின்னு அவர் வந்து கொண்டு வந்திருக்கணும். அது இல்லாத காரணத்தினால we cannot treat this book as mere church history. சரிதானா? யாரும் அதை கண்டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல இது சர்ச் ஹிஸ்டரி புக்கு தான் அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னு இன்னும் ஆர்கியூ பண்றீங்களா யாரும்? என்னத்த பண்ண மணி 8:30 ஆயிடுச்சுங்கிறீங்களா? சரி, ரைட். So, I mean, what I'm trying to say is, எல்லா சர்ச் ஹிஸ்டரியும் அவர் எழுதவில்லை, ஏனென்றால் அது அவருடைய நோக்கம் இல்லை. சரி, ரெண்டாவது, யாரும் இத வந்து பயோகிராபிஸ் ஆஃப் அப்பாசல்ஸ்னு சொல்லலாமா? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் வந்து இட்ஸ் ஆல் பயோகிராபிஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. வை? எல்லா அப்போஸ்தலருடைய டீடைல்ஸ் இல்ல இல்ல. வெரி குட். எல்லா அப்போஸ்தலர்களுடைய டீடைல்ஸுமே ஈவன் நாட் ஈவன் மென்ஷன். ஜேம்ஸ் மட்டும் திடீர்னு எப்படி இறந்தாரு அப்படின்னு எழுதுறாரு. பீட்டர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் காணாம போயிடுறாரு. மற்ற அப்போஸ்தலர்கள் they are not even mentioned. பயோகிராபி அப்படின்னா ஒரு பேசிக்கா அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவர் என்ன, எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்ன சிச்சுவேஷன், அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க இங்க இருந்து எடுக்க முடியாது. பேதுருவை பற்றிய பெரிய தகவல்கள் ஒன்றும் பெருசா இல்லை. அவருடைய குடும்ப பின்னணியோ அல்லது பாலை பத்தி, பால் தான் மெயின் கேரக்டரா அப்போஸ்தலர்ல இருந்தாலுமே அவருடைய அப்பா யாரு, அவரு என்ன பண்ணாரு, ஒன்னும் பெரிய பயோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து இல்ல. அடுத்து பிரதர் ஜெஸ்லன் சொன்ன மாதிரி இந்த மற்ற அப்போஸ்தலர்களை பற்றி there is not even mentioned. ஸோ அதனால இத வந்து நீங்க பயோகிராபிக்கல் புக் அப்படின்னு we cannot take it, and that's not his intention. ஏன் அதெல்லாம் பத்தி லூக்கா எழுதல அப்படின்னா அவருக்கு அதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருடைய இன்ட்ரெஸ்ட் வேற, அவருடைய இன்டென்ஷன் வேற. அதனால அதை பத்தி அவரு எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஓகே, so it's not mere church history, it's not mere biographies of apostles. மூணாவது, ஒருவேளை சர்ச் ஆர்கனைசேஷனை பத்தி எழுதுறாரோ, ஒரு சபைனா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எழுதுறாருன்னு நினைக்கிறீங்களா யாரும்? சர்ச் ஆர்கனைசேஷன் அல்லது சர்ச் ஸ்ட்ரக்சர் அல்லது சர்ச் பாலிட்டி இத பத்தி தான் எழுதுறது அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா. இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா சபையில இருக்கிற சில அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் எழுதுறாரு இல்லையா, நம்ம மூப்பர்கள் தெரிந்தெடுப்பெல்லாம் எழுதுறாரு. அதெல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாதா சர்ச் ஆர்கனைசேஷன் அல்லது சர்ச் ஸ்ட்ரக்சர்? ஒரு சர்ச்னா இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னு சொல்ல முடியாதா?
ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் தான் பெரிய இஷ்யூவா இருக்கு நமக்கு. எந்த ஸ்ட்ரக்சர் வந்து சிறந்தது? சர்ச் ஸ்ட்ரக்சர்ல சிஎஸ்ஐ மாதிரி ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கணுமா, அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கணுமா? அதுல எதுவும் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல இருந்து எடுக்க முடியுமா? அந்த காலத்துல ஆதி சபையில இருந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து அதை இந்த காலத்துக்கு அப்ளை பண்ண முடியுமா? அந்த நோக்கத்துலதான் லூக்கா எழுதியிருக்கிறாரான்னு கேட்கிறேன். இஸ் he interested in church organization or church structure? இல்லைன்னு சொல்றீங்க, என்ன காரணம் சொல்லுங்களேன், ஏன் அப்படி சொல்ல முடியாது? அப்படி அக்கேஷனலா அங்கங்க மென்ஷன் ஆயிருக்கியா ஒரு இடத்துல, அதாவது விதவைகள் விசாரிக்கப்படல அப்படின்னு வரும்போது அவங்க வந்து எங்களால அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வர முடியாது, நாங்க வந்து எங்களுக்கு மெயின் ஒர்க் வந்து காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த செக்ரிகேஷன் ஸ்டார்ட்ஸ். சிலரை அப்போஸ்தலர் ஆகும், சிலரை அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ரிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா அது வந்து ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜா இருக்கிறதுனால ஃபார்மல் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசினாங்களாங்கிறது டவுட் தான். ஏன்னா ஓகே, that's a very good analysis நீங்க சொன்னது. ஆக்சுவலா ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்தாவியானவர் ரொம்ப ஞானமா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஹவு பார்ட் வந்து இருக்கவே இருக்காது. ஹவு தே, ஐ மீன் ஆக்ட்ஸ்ல வந்து நீங்க எல்லா சபைகளிலும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கும். சரி, மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். மூப்பர்களை எப்படி ஏற்படுத்தினார்கள்? எலெக்ஷன் நடத்தினாங்களா? சீட்டு போட்டாங்களா? ஒண்ணுமே இருக்காது. அந்த ஹவு பார்ட் வந்து பயங்கரமா மிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே இருந்தாலும் சில இடத்துல சொல்லி இருக்கும், சில இடத்துல அது சொல்லப்பட்டிருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க கான்கிரடைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறவே கூடாது அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் கான். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு விஷனை சரியா செய்யறதுக்கு we need a structure, அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து விஷனையே திங்க ஆரம்பிச்சிருச்சு, அல்லது விஷனையே செய்ய விட மாட்டேங்கி, விஷனுக்கே அப்டக்கிளா மாறுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரை மாத்தணும். ஸ்ட்ரக்சரை மாத்தாம இல்ல நாங்க வந்து இது அந்த காலத்துல இருந்து போட்டிருக்கிற ஸ்ட்ரக்சரு, அதனால ஸ்ட்ரக்சர்ல கை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா we are on the losing side. அதனாலதான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ல வந்து நீங்க ஒரு இடத்துலயும் அவங்க எப்படி அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பரிசுத்தாவியானவர் ரொம்ப ஞானமா எழுதி வைத்திருக்கவே மாட்டார். ஏன்னா இட் கீப்ஸ் சேஞ்சிங். It has to keep changing. It has to, structure has to change. இல்ல அப்படின்னா we are kind of stuck. இன்னைக்கு வந்து தலைவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து ஸ்ட்ரக்சரை கை வைக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வச்சிருக்கிற விஷனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கி அப்படின்னா ப்ராஃபட்டிக் லீடர்ஸ் அல்லது தைரியமான தலைவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் வந்து ஸ்ட்ரக்சர்ல எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா போல்டா கொண்டு வர்றவங்க தான் நல்ல லீடர்ஸா இருக்க முடியும். இல்ல நாங்க வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா விஷன் வந்து போயிடும். ஸோ அதனால லூக் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சர்ச் ஆர்கனைசேஷன் அல்லது சர்ச் பாலிட்டி அல்லது சர்ச் ஸ்ட்ரக்சர். தம்பு என்ன எதுவும் சொல்ல வந்தீங்களா? ஆமாயா, கரெக்டா. நான் ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் growth இருக்காது, நம்ம அப்படியே ரொம்ப ஸ்டாக்னன்ட் ஆயிரும் அப்படின்னு என்னோட ஒரு சின்ன தாட். ஐ திங்க் growth should be the primary. ஃபர்தரா எப்படி காஸ்பல் நிறைய எடுத்துப்போம் ரீச் பண்ணுது அப்படி அது மாதிரி தான்.
இல்ல இதுல 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு திங்கிங் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சரே தேவையில்லை, அப்படி நீங்க இருக்க முடியாது. ஏன்னா எல்லா ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். இப்ப நம்ம இங்க 20 பேர் கூடி இருக்கிறோம் அப்படின்னா இதுலயே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. 8 மணிக்கு ஆரம்பிக்கணும், 9 மணிக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் இருக்கணும், ஒரு க்ளோசிங் ப்ரேயர் இருக்கணும், இடையில கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், இது ஒரு பைபிள் பேசேஜை வாசிச்சுட்டு வாங்க அப்படின்னா வாசிச்சுட்டு வரணும். இது எல்லாம் தான் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரே தேவையில்லை, யாருனாலும் என்னனாலும் செய்யலாம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு விஷன் வச்சிருக்கிறோம். என்ன விஷன்? நம்மை சீடர்களை உருவாக்குகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதான் நம்ம விஷன். அந்த விஷனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணுதா பண்ணலையா? பண்ணுது. எப்ப பண்ணலாம்னு நினைக்கிறோமோ ஸ்ட்ரக்சரை மாத்தணும். இல்லைங்க இது ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல, so we need to change the structure அப்படின்னு மாத்துறது தான். அதுல ஸ்டாக்னன்சி சொன்னீங்க இல்லையா, ஸ்டாக்னன்சி ஹிட் ஆன உடனே இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்ட்ரக்சரை மாத்துறது, ஃபைன் டியூன் பண்றது, சில காரியங்களை கலட்டி எறிகிறது, சில காரியங்களை சேர்த்துக்கிறது, அதுதான் விஷனை உயிர் போட வைக்குமே ஒழிய, இல்லாட்டி ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே பெருசா செய்ய முடியாது. ஏன்னா இட்ஸ் ஆல் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ். எதுவுமே கடவுள் கொடுக்கிற ஸ்ட்ரக்சர்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் ஆல் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ். மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ் இட் இஸ் ஆல் வீக். இட் இஸ் நாட் லைக் 100% ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்னு சொல்லவே முடியாது. இட் வில் ஹேவ் ப்ராப்ளம். சிஎஸ்ஐ ஸ்ட்ரக்சர்ல சில விஷயங்கள் நல்லதா இருக்கும், சில விஷயங்கள் விஷனுக்கு உதவி செய்யாததா இருக்கலாம். அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல அவங்க வச்சிருக்கிற விஷனுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், அதுலயும் சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதை நான் மாத்தணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல இதுல இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, then I should have the courage, boldness to change the structure. அது இல்லை அப்படின்னா தம்பு அண்ணன் சொன்ன மாதிரி we will be in a maintenance மோடுக்கு மாறிடும். இட்ஸ் ஆல் மெயின்டெனன்ஸ். இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அது எல்லா இதுலயுமே இருக்கு. சர்ச்ல ஸ்ட்ரக்சரு, ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, ஈவன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், மிஷன் ஆர்கனைசேஷன், பேராசர்ச் ஏஜென்சிஸ், அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், அதுல எல்லாமே சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், லூக் அதுல அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒருவேளை மூப்பர்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க, எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதி இருந்திருக்கலாம். அவங்ககிட்ட பேரு கேட்டாங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க, அல்லது யுனானிமஸா செலக்ட் பண்ணாங்க, அல்லது ஓட்டு போட வச்சாங்க, அல்லது எப்படி ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு அவர் டீட்டெயில்டா எழுதி இருக்கலாம், விச் இஸ் அவர் எழுதல. ஸோ அதனால எழுதல அப்படின்னா அதுக்கு காரணம் தட் வாஸ் நாட் ஹிஸ் இன்டென்ஷன். ரைட். இப்ப 3 பார்த்திருக்கிறோம். ஒன்னு, இட்ஸ் நாட் மியர் சர்ச் ஹிஸ்டரி, இட்ஸ் நாட் தி பயோகிராஃபிஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், இட்ஸ் ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் church organization. Okay, அடுத்த question, is he interested in standardizing Christian practices? அதுக்காக தான் எழுதுறாரா? கிறிஸ்டியன் பிராக்டிசஸ்னா லைக் பேப்டிசம், பிறகு வர்ஷிப், அல்லது கூடி வருதல், சபை கூடி வருதல், இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக எழுதுறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எழுதியிருந்தா என்ன இப்போ இல்லைங்கய்யா. அப்படி எழுதியிருந்தா என்ன இப்போ நிறைய டிவிஷன்ஸ் வந்திருக்காது. அப்படி எழுதியிருந்தா டிவிஷன்ஸ் வந்திருக்காதுங்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலா அதுலயே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசிங் ப்ராசஸ் நீங்க எடுக்க முடியாது.
ஏன்னா சில இடத்துல ஞான ஸ்நானம் பெற்ற பிறகுதான் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுவார். சில இதுல சில இன்சிடென்ட்ஸ்ல முதல்ல பரிசுத்தாவியானவர் வந்துருவாரு, பிறகுதான் ஞான ஸ்நானம் பெறுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட்ஸ் 2ல வந்து பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டார், பிறகு மனம் குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. உடனே நீங்க வந்து இந்த பொல்லாத சந்ததியை விட்டு வாங்கங்கிறாரு பேதுரு. உடனே ஞானஸ்நானம் எடுத்து அன்றைக்கு சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஓகே, அப்ப இதுதான் ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொர்நேலியு வீட்டுல மாறிடுது. கொர்நேலியு வீட்டுல என்ன நடக்குது? இவர் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, முழு பிரசங்கத்தை கூட முடிக்கல. கடைசி பாயிண்ட் பேசிட்டு இருந்தாரா இல்ல 4வது பாயிண்ட் பேசிட்டு இருந்தாரான்னு தெரியல. அதுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்து எல்லார் மேலையும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலையும் இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் நடக்குது. அப்ப நீங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா கிறிஸ்டியன் பிராக்டிசஸ வந்து பண்றாரு அப்படின்னு நீங்க ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ்ல வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணவே முடியாது. Because it differs. Okay, what then is Luke's purpose? Any clues from the text? அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு சில வசனங்கள் சொல்றேன், ஒண்ணு போல இருக்கும். நீங்க இதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வசனம் வாங்க, ஆக்ட்ஸ் 6:7. தமிழ்ல யாராவது வாசிங்களேன். ஆக்ட்ஸ் 6:7. ஏன்னா இங்கிலீஷ்ல ஸ்கிரீன்ல இருக்குது, அதனால தமிழ்ல. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். சரி, இது எங்க நடக்குது? எங்க நடக்குது? ஜெருசலேம் ஐயா. ஓகே, ஜெருசலம்ல நடக்குது. ரைட். அடுத்து வாங்க, ஆக்ட்ஸ் 9:31. 9:31 தமிழ்ல வாசிங்களா? அப்பொழுது அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ரைட். 6:37 ஜெருசலம் பத்தி சொல்லி முடிக்கிறார். இங்க 3 ஏரியா கவர் பண்றாரு. ஜுடேயா, கேலிலி, சமேரியா. யூதேயா, கலிலேயா, சமாரியாவில் இருந்த சபைகள் வளர்ந்து பெருகின அப்படின்னு கன்க்ளூட் பண்றாரு. சரி, அடுத்து வாங்க, அப்போஸ்தலர் 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. எந்த ஏரியால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் மெதுவா ஜென்டைல் ஏரியாக்குள்ள போகுது. அதாவது புறஜாதி மக்களுக்குள்ள போய் வளர ஆரம்பிக்கிறது. அடுத்து 16:5 அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ரைட். நாளுக்கு நாள் பெருகியது. இது எங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 16ல வந்து அந்தியோகியா அதெல்லாம் முடிஞ்சு வர ஆரம்பிச்சிருது. திரும்ப ஜென்டைல் வேர்ல்டுக்குள்ள எப்படி போக ஆரம்பிக்குது அப்படின்னு எழுதுறாரு. அடுத்து 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ரைட். கடைசி 28:30. அப்போஸ்தலர் 28:30.
பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்திலிருந்து வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். சரி, இப்ப இந்த வாசிச்ச எல்லா வசனத்திலையும் ஏதாவது ஒரு காமன் த்ரெட் உங்களுக்கு தெரியுதா? காமன் த்ரெட் அல்லது காமன் லிங்க்? இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்றது பற்றி சொல்றதா? இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்றது. சரி, சுவிசேஷம் வளர்ந்தது. சுவிசேஷம் தேவ வசனம் பெருகினது. இத எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம்மரி ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இப்ப வாசிச்ச எல்லா வசனத்தையும் வந்து சம்மரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்மரி ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பகுதியை பத்தி எழுதிட்டு அதை சம்மப் பண்ணி கடைசியில எழுதுறாரு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் வரைக்கும் எதை பத்தி எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னா எருசலேமில் எப்படி சபை பரவியது அப்படின்னு எழுதிட்டு சம்மப் பண்றாரு. 6:7 என்ன சொல்றாரு? சபை எருசலேமிலே இவ்விதமாக பரவி விருத்தி அடைந்து வளர்ந்தது, அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து கவனிச்சீங்க அப்படின்னா 6:7 அப்புறம் டக்குன்னு ஜெருசலேம் சர்ச்சை பத்தி அடுத்து ஒண்ணுமே பேச மாட்டாரு. அடுத்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு போயிருவாரு. சரியா? அடுத்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பத்தி எழுதி முடிச்சுட்டு 9வது அதிகாரத்துல சுருக்கி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? யூதேயா, கலிலேயா, சமாரியா, இங்கெல்லாம் இப்படி சபை பரவி வேகமாக பரவ ஆரம்பித்தது. அப்ப என்ன செய்யறாரு? முதல்ல எருசலேமை முடிக்கிறாரு, அடுத்து ஜுடேயா, கலிலியா, சமேரியாவை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அடுத்து சுவிசேஷம் எங்க பரவ ஆரம்பிச்சது அல்லது சபை எங்க பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு எழுதி அந்த போர்ஷன் முடிஞ்ச உடனே சபை வேகமாக வளர்ந்தது. அடுத்த ஜியாகிரபிக்கல் ஏரியா அங்க எப்படி சபை வளர்ந்தது, அதுக்கு ஒரு கன்க்ளூடிங் சம்மரி ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கடைசியில ரோமாபுரியில பவுலப்போஸ்தலன் இருந்து தான் வாடகைக்கு எடுத்த வீட்டுல இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு முடிக்கிறார். சரி, அப்போ லூக்காவுடைய இன்டென்ஷன் இந்த வசனங்களை எல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? சபை எல்லா இடத்துலயும் வளரணும். எல்லா இடத்துலயும் வளர்ந்தது, அதை எழுதுறாரு. வளரணுங்கிறது நம்ம படிக்க வேண்டிய பாடம். ஆனா லூக்கா என்ன இன்டென்ஷன்ல இதை எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? 6:7 எருசலேம். அடுத்து என்ன எழுதுறாரு? ஜுடேயா, கலிலியா, சமாரியா. அடுத்து இதுக்கு போகுது, ஜென்டைல் வேர்ல்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் கடைசியில ரோமாபுரிக்கு வருகிறது. அப்ப ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு மனசுக்கு வருதா? Acts 1:8. அப்போஸ்தலர் 1:8 எப்படி நகர்ந்தது அப்படின்னு எழுதுறது தான் லூக்காவுடைய இன்டென்ஷன். எருசலேம்ல தொடங்கிய ஜீசஸ் மூமெண்ட் அல்லது எருசலேமில் தொடங்கிய சின்னதா தொடங்கிய அந்த மூமெண்ட் வந்து எப்படி ஜுடேயா சமாரியாவுக்கு பரவியது, ஜுடேயா சமாரியாவுக்கு அதுக்கப்புறம் பரவுனது, அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போய் அங்க கடைசியில ரோமாபுரிக்கே சுவிசேஷம் சென்று விட்டது. ஒருவேளை அந்த காலத்துல வந்து ரோமாபுரி வந்து இட்ஸ் நாட் தி எண்ட்ஸ் ஆஃப் த எர்த்,
பட் இட் இஸ் த சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ரோம் தான் உலகத்தினுடைய மையம். உலகத்தினுடைய மையத்துக்கே சுவிசேஷம் சென்று விட்டது. எப்படி பரவுச்சு? அதுதாங்க என் இன்டென்ஷன், வேற ஒண்ணுமே என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. அதனால இந்த பாருங்க, முதல்ல இப்படி எழுதி இருக்கிறேன், இந்த இப்படி ஜெருசலேம்ல பரவுச்சு, சோ சம்மரி ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ஜுடேயா கேலிலியா சமேரியாவுக்கு பரவுச்சு, சம்மரி ஸ்டேட்மெண்ட். தென் டு தி ஜென்டைல் வேர்ல்ட், அங்கங்க சின்ன சின்ன சம்மரி ஸ்டேட்மெண்ட். தென் ஃபைனலா ரோமாபுரிக்கு எப்படி சென்றது, அதுக்கு ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டாரு. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறப்போ நம்ம மனதுல இருக்க வேண்டியது, லூக்கா எப்படி எருசலேமிலே இருந்து துவங்கி ஜுடேயா சமாரியாவுக்கு போய், கலிலேயாவுக்கு போய், ஜென்டைல் வேர்ல்டுக்குள்ள எப்படி போய் ரோமாபுரிக்கு எப்படி போனது, அதான் அவருடைய இன்டென்ஷன். அதை மட்டும் எழுதி வைக்கிறேன். சரிதானா? எனி குவெஸ்டன்ஸ் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல? Questions, doubts? ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா, இப்போ தம்பு அண்ணன் ஒரு இன்சிடென்ட் சொன்னார் இல்லையா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. ஓகே, 6வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, விதவைகள் கவனிக்கப்படல அப்படின்னு முதல்ல ஆதி சபையில ஒரு பிரச்சனை வருது. சோத்து பிரச்சனை தான் முதல்ல வந்த பிரச்சனை. எங்க விதவைகளை நீங்க சரியா கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு. யாருக்கு? ஹீப்ரூ ஸ்பீக்கிங்க்கும் கிரேக் ஸ்பீக்கிங் ஜூஸ், 2 பேரும் யூதர்கள் தான். ஆனா அவங்க பேசிட்டு இருந்த, ஒருவேளை தமிழ்நாடு தமிழர்களுக்கும் மும்பை வாழ் தமிழர்களுக்கும், 2 பேரும் தமிழர்கள் தான். ஆனா அதுல சில சிக்கல்கள் வர்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் வருது. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, 6வது அதிகாரம் இந்த பகுதியை என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்துல எழுதுறாரு? யோசிங்க. அப்போஸ்தலர் இப்ப வச்ச இன்டென்ஷனை வச்சு யோசிக்கணும் நீங்க. இப்ப அவருடைய இன்டென்ஷன் எப்படி எருசலேம்ல இருந்து ஜுடேயா கலிலேயா சமாரியாவுக்கு எப்படி சுவிசேஷம் போச்சு, அடுத்து எப்படி ஜென்டைல் வேர்ல்டுக்கு போச்சு, கடைசியில எப்படி ரோமாபுரிக்கு போனது, அதுதான் அந்த மூமெண்ட்டை தான் எழுதுறாரு. அந்த மூமெண்ட்டை எழுதுகிற பொழுது எதுக்காக இந்த இன்சிடென்ட்டை எழுத வேண்டும்? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல இப்படி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. சரி, நீங்க அவருடைய நோக்கத்தை வச்சுக்கிட்டு யோசிச்சீங்கன்னா தான் கிளியரா வரும். அவருடைய நோக்கம் எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு எப்படி மூவ் ஆகுது, எப்படி ஜென்டைல் வேர்ல்டுக்குள்ள போகுது, கடைசியில ரோமாபுரிக்கு போகுது. அதுதான் அவருடைய நோக்கம். அது நோக்கமாக இருந்தால் இந்த சம்பவத்தை எதற்காக எழுத வேண்டும்? Not to neglect the preaching of God's word in order to handle the finances. Sorry, it's not right. சரி, இப்படி யோசிங்களேன். அப்போஸ்தலர் 6:7 வரைக்கும் எந்த இடத்துல நடைபெற்ற வளர்ச்சியை பத்தி எழுதுறாருன்னு பார்த்தோம். வெரி குட், எருசலேம். அடுத்து எருசலேம்ல இருந்து மூவ்மெண்ட் எங்க போகுது?
யூதேயா, கலிலேயா, சமாரியா. 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 சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனது யாரு? என்ன உருட்டுறீங்க அங்கிட்டு இங்கிட்டும்? பேதுரு. பேதுருவா? தெரியல. பிலிப்பு. அப்ப சமாரியாவுக்கு நீங்க சுவிசேஷம் எப்படி போச்சு அப்படின்னு நீங்க அந்த இன்சிடென்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பிலிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாம சமாரியாவுக்கு எப்படி போச்சுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப பிலிப்புவை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்க வர வேண்டியிருக்கு? இந்த சம்பவத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் பிலிப்பு, ஸ்தேவான் இந்த குரூப்பை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த குரூப்ல இருந்த பிலிப்பு தாங்க சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனாரு. அப்ப லூக்கா 6வது ஆக்ட்ஸ் 6வது அதிகாரத்தை லூக்கா எழுதுனதுடைய நோக்கம் வந்து சோத்து பிரச்சனை எப்படி வந்துச்சு, அவங்க எப்படி தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, அதை எப்படி சமாளிச்சாங்க, அது அவருடைய இன்டென்ஷன் கிடையாது. அவருடைய இன்டென்ஷன் he has to introduce Philip. ஏன்னா பிலிப் மூலமா தான் சமாரியாவுக்கு சுவிசேஷம் போகுது. இப்ப அவர் அடுத்த டிரான்சிஷன் வந்து சமாரியாவுக்கு தான் சுவிசேஷம் எப்படி போச்சுன்னு எழுத போறாரு. சம்மரி கொடுத்துட்டாரு. ஜெருசலேமில் வளர்ந்து விட்டது, அடுத்து யூதேயா சமாரியாவுக்கு எப்படி போச்சுன்னு எழுதணும். அப்ப பிலிப்பு இல்லாம நீங்க அதை எழுத முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு. So that is his intention. நம்ம தான் வந்து அதுல வந்து சோத்து பிரச்சனையில எப்படி தீர்வு காட்ட அப்படி படிக்கலாம். பட் லூக்காவுடைய இன்டென்ஷன் வந்து just the transition. இங்க இருந்து சமாரியாவுக்கு சுவிசேஷம் எப்படி போச்சு. அப்ப சமாரியாவுக்கு போனதுன்னா நான் பிலிப்புவை இன்ட்ரடியூஸ் பண்றேன். பிலிப்புவை வந்து டப்புன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. சோ பிலிப்புவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த சம்பவம் பிரச்சனை நடந்தது. அதுல 7 செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா பல இடத்துல இங்கிலீஷ்ல the 7 தான் இருக்கும். 7 பேரை தெரிந்தெடுத்தார்கள். அதனால இது வந்து இப்படி இது பண்ணாங்க அப்படின்னு அதை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சம்பவத்தை எழுதுறாரு. சரி, அவர் டைம் இஸ் அப். ஒரு திங்கிங் குவெஸ்டன் யோசிங்க. நாங்க வந்து சுவிசேஷ ஊழியம் தான் பார்ப்போம், நாங்க வந்து ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ண மாட்டோம் அல்லது மற்ற காரியங்கள்ல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணது சரியா தப்பா? என்ன நினைக்கிறீங்க? சரி. சரி. மற்றவர்கள் என்ன நினைக்கிறீங்க? சரிதானா? சரி ஐயா. சரி. இந்தியாவுல ஒரு ரொம்ப ஃபேமஸ் மிஷனரி ஒருத்தர் வாழ்ந்தாரு, டாக்டர் இ ஸ்டான்லி ஜோன்ஸ். மகாத்மா காந்திக்கு பயங்கர ஃப்ரெண்டு, மெத்தடிஸ்ட் மிஷனரி. அவர் என்ன எழுதுவாரு அப்படின்னா, தம்பு அண்ணனும் அந்த வேர்டு யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து அதை எம்பசைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்களா அல்லது ஃப்ளோல வந்துச்சான்னு எனக்கு தெரியல. முதல் முறையாக ஸ்பிரிச்சுவல் நான் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற பிரிவை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பிரிவு தேவையற்ற ஒரு பிரிவு. இன்னைக்கு அதனாலதான் யாரெல்லாம் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க்கர் எல்லாம் ஊழியம் பண்ணணும், மத்தவங்க எல்லாம் இங்கிட்டு மத்த வேலைகளை பாருங்க அப்படிங்கிற அந்த பிரிவை ஏற்படுத்தியது இங்கதான். இது வந்து இட்ஸ் நாட் காட்ஸ் இன்டென்ஷன்னே ஸ்டான்லி ஜோன்ஸ் வந்து எழுதுவார், டாக்டர் இ ஸ்டான்லி ஜோன்ஸ். அதுக்கப்புறம் இத ஒன்னாக்குனது யாரு அப்படின்னா, இப்படி இவங்க பிரிக்கிறாங்க இல்லையா, நாங்க இந்த வேலை தான் பார்க்க மாட்டோம், இந்த வேலை எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. இத ஒன்னாக்குனது யாரு? பவுல் அப்போஸ்தலன். அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் பண்ணாரு? அவரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இதையும் செஞ்சாரு. அவரு he was handling ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் இந்த காட்ஸ் மினிஸ்ட்ரியையும் பண்ணாரு. சோ அதனால இது உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ன எழுதுவாரு அப்படின்னா, இது வந்து ஒரு தேவையற்ற பிரிவை வந்து ஒரு டைகாட்டமிய கொண்டு வந்துட்டாங்க.
நாங்க இந்த வேலை தான் பார்ப்போம், நாங்க மற்ற வேலைகள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு பிரிச்சு விட்டாங்க. ஆனா அதை சேர்த்தது வந்து பவுல் அப்போஸ்தலன் அப்படின்னு ஸ்டான்லி ஜோன்ஸ் எழுதுவாரு. ஸோ கீப் திங்கிங். ஸோ லூக் ஆக்ட்ஸை வந்து நீங்க இந்த கண்ணோட்டத்துல வாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பல இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மூமெண்ட் ஆக்ட்ஸ் 1:8 உடைய எக்ஸ்பான்ஷன் தான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல். ஸோ அந்த கண்ணோட்டத்துல நம்ம ஒவ்வொரு பகுதியாக வாசிக்கிற பொழுது அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷனுக்குள்ள என்னெல்லாம் இஷ்யூஸ் வந்துச்சு, எப்படி அதை சபைகள் மேற்கொண்டது அப்படிங்கிறத நம்மளால படிக்க முடியும். ஓகே, ரைட். ஐ திங்க் ஐம் டன். ஓகே அண்ணா, தேங்க்யூ. ஜெஸ்லின் ஷோ பண்ணுவாங்க. ஐயா ஆசீர்வாதம் சொல்லி. அன்மியூட் பண்ணிட்டு ஜெஸ்லின் ஒரு நிமிஷம்